في القرآن العظيم والقرآن المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم بعد بفضل بسم الله الرحمن الرحيم. لا يحب الله الجهر بالسوء من القول إلا من ظلم وكان الله سميعا عليما. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் 4 நோன்புகள் 5 தராவி தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல இறைவன் நாம் செய்யக்கூடிய, நாம் இதுவரை செய்த எல்லா விதமான அமல்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அங்கீகரிப்பானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட பல்வேறு வசனங்கள்ல நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தனைக்கு ஒரே ஒரு வசனம், 6வது ஜுசுவினுடைய முதல் வசனம், முதல் ரகாயத்துல துவங்கப்பட்ட ஒரு ஆயத். லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ மினல் கௌலி என்று தொடங்கக்கூடிய 6வது ஜுசுவினுடைய முதல் ஆயத். அல்லாஹ் அதில் என்ன சொல்றான் அப்படின்னா, அநியாயத்தால் யார் அநியாயம் செய்கிறார்களோ அவர்களை தவிர வேற எந்த காரணத்தை கொண்டும் யாரையும் கூச்சல் போட்டு அவர்களை அசிங்கப்படுத்துவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான், அநியாயம் செய்யக்கூடியவர்களை தவிர என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உலகத்துல அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் கொண்டவர்களுடைய அந்த ஈமான் மிக மிக கண்ணியமானது. யார் அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட முஃமினான மனிதர்கள் கண்ணியமானவர்கள் என்பதாக நமக்கு சொல்லுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு முஃமினான மனிதனுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்தி விட்டான். முஃமினான மனிதனுடைய கண்ணியத்தை அல்லது அவர்களுடைய மரியாதையை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு யாராவது நினைத்தால் அல்லாஹ் அவர்களை அசிங்கப்படுத்துவான், அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு தடவை மெம்பர் படியில, பள்ளியில மெம்பர் படியில மேலே ஏறி நின்றுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய குறைகளை நீங்கள் ஆராயாதீர்கள். அவர்கிட்ட என்ன குறை இருக்கு, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படியெல்லாம் இருக்கிறாரு, அவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு ஒரு மனிதனுடைய குறைகளை நீங்க ஆராயக்கூடாது. அப்படி ஆராய்ந்தால் அல்லாஹ் உங்களுடைய குறைகளை ஆராய முற்படுவான். அல்லாஹ் உங்களுடைய குறைகளை ஆராய முற்பட்டால் உங்களை கேவலப்படுத்தி விடுவான், உங்களை அசிங்கப்படுத்தி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஒரு முஃமினான மனிதனுடைய கண்ணியத்தை கெடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முஃமின் அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்ட ஒரு முஃமினாக இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு முஃமினான மனிதன் அந்த காரியத்தை செய்ய மாட்டான். எனவே ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுடைய, அவர் எவ்வளவுதான் பாவத்தை செய்தாலும், அவர் எவ்வளவுதான் தவறு செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவரை மறைமுகமாக அவரை திருத்துவதற்கான முயற்சியை நாம் ஏற்படுத்தணும். அல்லது அவர் செய்யக்கூடிய குற்றங்களை, அவர் செய்யக்கூடிய தவறுகளை நாம் மறைக்கணும் அப்படின்னு தான் நபிகள் நாயகம் அவங்க நமக்கு சொல்லி தர்றாங்க. ஒரு தடவை ஹதீஸ்ல அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஃமினுக்கு சகோதரன். அப்படிப்பட்ட ஒரு முஃமின் எக்காரணத்தை கொண்டும் லா யதுலிமுஹு வலா யுஸ்லிமுஹு, அநியாயம் செய்ய மாட்டான். அப்படி ஒருவேளை அநியாயத்தால் யாராவது அநியாயத்திற்கு உள்ளாக்கப்பட்ட மனிதனை கேவலப்படுத்தவும் மாட்டான். அதே நேரத்தில் வமா கான ஃபீ ஹாஜத்தி அஹீஹி, ஒரு முஃமினான மனிதன் தன்னுடைய முஃமினான மனிதனுடைய தேவையை அவர் நிறைவு செய்து கொடுத்தால் கானல்லாஹு ஃபீ ஹாஜத்திஹி, அல்லாஹ் அவருடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தி வைப்பார்.
ஒரு முக்மீனான மனிதனுடைய துன்பத்தை நீக்கினால் அவருடைய துன்பத்தை அல்லாஹ் நீக்குவான். ஒரு முக்மீனான மனிதனுடைய குறைகளை மறைத்தால் அல்லாஹ் அவர்களுடைய குறையை அல்லாஹ் இம்மையிலேயும் சரி நாளை மறுமையிலேயும் சரி அல்லாஹ் மறைத்து விடுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த லா யுஹிப்புல்லாஹ் அந்த வசனத்திற்கு இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஒரு விளக்கம் தருகிறார்கள். என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னா, அநியாயம் அதாவது எந்த மனிதனையும் முக்மீனான மனிதர்கள் யாரையுமே அசிங்கப்படுத்தக்கூடாது, அவங்கள கேவலப்படுத்தக்கூடாது, வெளியில பகிரங்கமா அவரை பத்தி பொய் சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு மனிதன் ஒரு முக்மீனான மனிதனுடைய கண்ணியத்தை கொஞ்சம் தரக்குறைவாக பார்த்தால், உதாரணமாக ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமான மனிதனுடைய வீட்டுக்கு விருந்துக்கு போறார். அந்த முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவங்க அந்த ஆயத்தை முன்வைத்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன விளக்கம் என்னன்னா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய வீட்டுக்கு விருந்துக்கு போறார். அந்த வீட்டுக்கு போன உடனே அந்த வீட்டுடையவர் அந்த மனிதனை கண்ணியப்படுத்தல, அவரை கண்ணியப்படுத்த வந்த விருந்தாளிக்கு எந்த விதமான விருந்து உபசரிப்புமே செய்யல. அப்ப அந்த முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, இப்படிப்பட்ட மனிதனை குறித்து மக்கள்கிட்ட நீங்க போய் சொல்லலாம். ஏன்னா நான் இவர் வீட்டுக்கு நான் போனேன், இவர் எனக்கு சரியான அடிப்படையில் எனக்கு கண்ணியம் கொடுக்கல, இவர் என்னைய மதிக்கல. ஏன்னா ஒரு வீட்டுக்கு வந்த விருந்தாளியை உபசரித்து அவர்களை கண்ணியப்படுத்துவது, அவர்களுக்கு மரியாதை செய்வது அப்படிங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த பண்பு என்று சொல்வதை விட ஃபரது. ஏன்னா வந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துறது, அவர்களுக்கு மரியாதை செய்வது அப்படிங்கிறது நம் மீது கடமை. அப்படி இருக்கும்போது அவர் சரியாக கண்ணியம் கொடுக்கல, அவர் நம்மளை மதிக்கல, ஏனோ தானோ அப்படின்னு அவருடைய தோரணை இருந்துச்சுன்னு சொன்னா, இவரால் இன்னொரு முக்மீனான மனிதனுடைய கண்ணியம் கெட்டுவிடக் கூடாதுங்கிற எண்ணத்துல நீங்க அவரை போய் மற்றவங்கள்ட்ட நான் இப்படி போனேன், எனக்கு கண்ணியம் கிடைக்கல, அதனால நீங்க பார்த்து இருந்துக்கங்கன்னு சொல்லலாம் என்பதாக நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. எனவே ஒரு மனிதன் மறைவாக ஒரு தவறு செய்கிறான், அதாவது பாவத்தை ரெண்டு வகையாக நமக்கு பிரித்து, பாவம் செய்தவனுடைய பாவத்தை வெளிப்படுத்தலாமா? ஒரு மனிதன் பாவம் செய்யறான், இவன் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், இவன் ஒரு பாவி அப்படின்னு அந்த பாவம் செய்யக்கூடிய மனிதனுடைய பாவத்தை வெளிப்படுத்தலாமா, கூடுமா கூடாதா அப்படின்னா, நம்மளுடைய மார்க்கத்தினுடைய விற்பனர்கள் ரெண்டு கருத்தை சொல்றாங்க. என்னன்னா, ஒரு மனிதன் மறைமுகமாக பாவம் செய்கிறான், மறைவாக, நல்லா கவனிக்கணும், முதல் விஷயம் மறைவாக பாவம் செய்கிறான். அவன் செய்யக்கூடிய பாவம் யாருக்கும் தெரியறதில்லை, அவனால எந்த விதமான மக்களுக்கும் பாதிப்பு இல்லை அப்படின்னா, அவர் செய்யக்கூடிய பாவத்தை மக்களுக்கு மத்தியில வெளிப்படுத்தாம அவருடைய பாவத்தை நாம மறைக்கணும். அப்பதான் அவருடைய என்னதான் பாவம் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம், அங்க முஸ்லிம் அப்படிங்கிற அடிப்படையில அவர் செய்யக்கூடிய பாவத்தை மறைத்து அவரை நாம கண்ணியப்படுத்தணும், இனி செய்யாத அப்படிங்கிறதுக்கான முகாதாரங்களை ஏற்படுத்தணும். ஒண்ணு. இன்னொன்னு, ஒரு மனிதன் பகிரங்கமாக வெளிப்படைய மறைவாகலாம் இல்லாம எல்லாத்துக்கும் தெரியற மாதிரியே பாவத்தை செய்யறார். அப்படி பாவத்தை செய்யும் போது இவரால் அவருடைய குடும்பம் அல்லது அவருடைய உறவினர்கள், அவருடைய நண்பர்கள் அல்லது வேற யாராவது நல்ல நண்பர்கள், வேற யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டால், ஒரு பாவத்தை செய்யும் போது வெளிப்படையா செய்யும் போது அதனால மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு சொன்னா, மற்றவர்கள் கெட்டுவிடக்கூடாது, மற்றவர்கள் பாதிப்படைய கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துல இவர் செய்த பாவங்கள், இவர் செய்யக்கூடிய அநியாயங்களை குறித்து நாம வெளிப்படுத்துவதில் தவறு கிடையாது என்பதாக நமக்கு மார்க்கத்தினுடைய விற்பனர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய எவ்வளவோ பெரிய தவறாக இருந்தாலும் கூட ஒரு மனிதனை மறைத்து முஃமின் அப்படிங்கிற அடிப்படையில, முஸ்லீம் அப்படிங்கிற அடிப்படையில அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக வேண்டி ஒரு முஃமினை
ஒரு முஃமினை கண்ணியப்படுத்துவது நம் மீது கட்டாய கடமை. அந்த அடிப்படையில் எக்காரணத்தை கொண்டும் நம்மோடு இருக்கக்கூடிய நண்பர்கள், சகோதரர்கள் யாரையுமே எந்த சூழ்நிலைகளிலேயுமே நாம் அசிங்கப்படுத்துவது கூடவே கூடாது. நம்மளுடைய சகோதரர்களை நாம் அருவருப்பாக அசிங்கமாக பார்ப்பது கூடவே கூடாது என்பதுதான் அந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. எனவே அநியாயம் செய்தால் அநியாயத்தை மட்டும் அவன் பகிரங்கமாக செய்கிறான், அநியாயத்தால மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த மனிதனை குறித்து நாம பகிரங்கமாக வெளியில போய் சொல்லி மற்றவங்களை பாதுகாப்பது தவறு கிடையாது என்பதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இம்மண்ணில் வாழும் காலம் எல்லாம் எக்காரணத்தை கொண்டும் யாரும் யாருக்கும் அநியாயம் செய்யாமல், அநீதி அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தவறுக்கு உள்ளாக்கப்படாமல் வாழ்வதற்கான ஒரு நல்ல தௌஃபீகை எல்லாம் வல்ல இறைவன் எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஏற்படுத்தி தருவானாக. இம்மண்ணில் வாழும் காலம் எல்லாம் முழுமையாக அல்லாஹ்வை சார்ந்தவர்களாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக, அல்லாஹ்வினுடைய ரிலாவை அடைவதற்கான ஒரு நல்ல பண்பை, ரிலாவை அடைவதற்கான ஒரு நல்ல தௌஃபீகை எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ربنا اللهم صل على سيدنا نبينا وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. اللهم ارحمني برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. آمين. سبحان ربك رب العزة عما يصفون. سلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا رب صل عليه وسلم.